நாம் குடியிருக்கும் இல்லத்தை ஒரு ஆலயமாக கொண்டு அதை அகமும் புறமும் பரிசுத்தமாக வைத்து கொண்டால் அதில் தேவியின் அம்மன் சாநித்தியம் நிரந்தரமாக ஏற்படும். தேவியின் சாநித்தியம் ஏற்பட்டுவிட்டது என்றால் பாவனையுடன் இல்லத்தை எப்பொழுதும் மங்களமாயும் பரிசுத்தமாயும் வைத்து கொண்டு மெழுகி கோலம் காலை மாலை விளக்கேற்றுதல் வேத ஒலி கீத ஒலி எல்லாம் செய்து நம் இல்லத்தை நிரந்தரமாக தெய்வ சந்நிதானமாக வைத்து கொள்ளலாம். அது ரொம்ப மிக மிக அவசியமானது. அது பெண்கள்தான் அதை தொடர்ந்து செய்வார்கள். நாம் எப்பொழுதும் காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை, அது முடியாதவர்கள் சும்மா விளக்கேற்றி வாசலில் கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு கோலம், அது தண்ணி தெளித்து கோலம் போட்டு அந்த கோலத்தை பார்த்தே நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாங்க. சொல்லுவாங்க, இந்த வீட்டு கோலத்தை பார்த்தாவே உங்கள் வீடு எவ்வளோ சுத்தமாக உள்ளார இருக்கும்னு அவங்களுக்கே தெரியும். அதை பற்றியும் சொல்லுவாங்க. அதனால் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டோம்னா தெய்வம் நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம எங்கேயும் தேடியே போக வேண்டியதில்லை. 30 முக்கோடி தேவர்களும் அந்த பசுவின் மேலே இருப்பதால் பசுவை பார்த்ததும் அதுக்கு நெத்தியில் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம கையில் கிடைச்சது பழமோ கீரையோ எதுவாக இருந்தாலும் கொடுக்கலாம். அல்லது ஒரு கிண்ணத்தில் அரிசி களைஞ்ச தண்ணி, உளுந்து தண்ணி, இது மாதிரி இருந்தால் கூட அதுக்கு வைக்கலாம். வெயிலில் வந்தால் கூட அதுக்கு தண்ணி வைக்கலாம். பசுவுக்கு செஞ்சால் நம்மளோட கர்ம வினையெல்லாம் அகன்று போயிடும்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப எல்லாருமே சொல்லுவாங்க, பசுவுக்கு செஞ்சிங்கன்னா எல்லாம் உங்களுக்கு ஒழிஞ்சுது, உங்களை பிடிச்ச பீடையெல்லாம் ஒழிஞ்சுது. அமாவாசையாக இருந்ததுன்னா அந்த பசு காலையிலே வந்துடும். அதுக்கு எல்லாம் செய்கிறது தான். நாங்களும் கோயிலில் பசுவுக்கு